ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 25/3/2024 31/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன, அதை தவிர இந்த வாரத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றதையும் பார்ப்போம். முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியில் கேது பகவானும், கும்பத்தில் 3 கிரகம் செவ்வாய், சனி மற்றும் சுக்கிரன், மீனத்தில் 3 கிரகம் ராகு, சூரியன் மற்றும் புதன். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கார். அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போகிறார். மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும், உத்தர நட்சத்திரம்ன்றது கன்னியா ராசியும் இருக்குது. 4 ராசிக்கு போகிறார். அதாவது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 4 ராசிக்கு போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி, இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்திர திருவிழா, இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம். பௌர்ணமி திதி கார்த்தால சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால பௌர்ணமி திதி இன்றைக்கி மத்தியானம் வரலும் இருக்கும். அதற்கு பிறகு பிரதம திதி, கிருஷ்ணபக்ஷ பிரதம. இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 29ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும், மினிமம் ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தோப்புக்கரணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும். அதாவது சதுர்த்தியில் 2 வகை. ஒன்று வர சதுர்த்தி, மற்றொன்று அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி. தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும். அதாவது உங்களுக்கு தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா, படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள், அதை தவிர பண வரவுக்கு தடங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உடல்நிலை பாதிப்பு, அதை தவிர பொருளாதார பாதிப்பு, இதை தவிர வேலை இல்லாமை, இது எல்லாத்தையுமே வேண்டிக்கக்கூடிய விஷயம் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் விநாயகர் பெருமானை போய் சேவிச்சுட்டு 9 தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தோப்புக்கரணம் பண்ணிட்டு பண்ணுறது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். வளர்பிறையில் பார்த்தீங்கன்னால் வர சதுர்த்தி அப்படின்னு பேர். வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது. அதாவது நீங்கள் என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும். அதாவது எனக்கு திருமணத்திற்கு நல்ல இதுவை கொடு, ஏற்றமான உத்தியோகத்தை கொடு, அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும். கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி. வர சதுர்த்தி வளர்பிறையில் வர்றது. இப்போ வர்றது சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. சரி, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 31ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி. சஷ்டி அப்படின்னு சொல்லும்பொழுதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது விசேஷம். அதனால் இந்த காலகட்டத்தில், அதாவது சஷ்டி திதி, எல்லா சஷ்டி திதிகளிலும் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். குழந்தை பிராப்தி வேணும்னு பார்க்குறவங்க, அதை தவிர எதிரிகள் அற்ற நிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதை தவிர கஷ்டங்கள் போகணும்னு நினைக்கிறவா சஷ்டி திதியை முக்கியமாக கொண்டாடணும். சஷ்டி திதியில் விரதம் சாயந்தரம் முருகப்பெருமானின் அபிஷேகம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் போஜனம் செய்யணும். அது மாதிரி சஷ்டி திதியில் விரதம் இருப்பாள். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். ஏன் சந்திராஷ்டமம் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னா, சந்திர பகவான் மதிக்காரகன். அவன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம், தேவையற்ற யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. சரி, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா
மேஷம் முதல் மீனம் வரை 25/3/2024 31/3/2024 வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். முதல்ல வந்து நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி, ஏதாவது சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத ஒழுங்காக குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதற்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 25/3/2024 31/3/2024 வரலும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறது விசேஷம். இருந்தாலும் தனஸ்தான அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது மூலியமாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 7 சனி ஆரம்பிச்சிருச்சு. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறதும், தொழிலில் வந்து உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7 சனி அதாவது புதிய வேலை மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு, இடம் விட்டு இடம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 12ஆம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வந்து கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலத்துக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்து கொண்டு இருந்தாங்கன்னா, அதாவது மாஸ்டர் கிராஜுவேஷனுக்கு பார்த்துட்டு இருந்தாங்களேனால் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி ராசியிலே இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் ராகு பகவான் இருக்கிறதுனால, ராகு உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால பணத்திற்கு தட்டுப்பாடு இருக்காது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடிய காலகட்டமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய பேச்சை கண்டு மயங்காதவர்கள் இருக்க முடியாது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது. செவ்வாய், சனி மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசியின் 3, 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் 3, 8ஆம் அதிபதிகள் 12ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடியதுனால பெரிய யோகத்தை அனுபவிக்க போகிறீங்க. மறைந்த இடத்துலேருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்பு, கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். நல்ல தூக்கம் வரும், கவலைப்பட தேவையில்லை. அதை தவிர வந்து வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இடத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுடைய ராசியிலேயே புத பகவான் 4-7க்கு அதிபதி உங்களுடைய ராசியில் நீச்சப்பட்டு இருக்கக்கூடியதுனால எதிர்பாலினத்தவர் மூலியம் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது இந்த 10th +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மறதி அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். விளையாட்டுத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சூரிய பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால கவர்மெண்ட் சம்பந்தமான நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். நல்ல ஒரு விஷயம் வந்து சேரும். வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டம். 6ஆம் அதிபதி ராசியிலே இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. 7ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு கேது பகவான் இருக்கிறதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சற்று தொய்வு இருக்கும். அதிகமாக கூர்ந்து பார்க்கக்கூடிய பார்ட்னர்ஸ், புதுசாக வரக்கூடிய பார்ட்னர்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு நல்ல மைன்யூட் மூமெண்ட்ஸ் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரம் 25/3/2024 31/3/2024 வரை உண்டான காலத்தில் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். பௌர்ணமி யோகம் அமையிறது. நல்ல ஒரு ஏற்றம். அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசு பணி, அரசாங்கத்தில் இருப்பவர்கள், அதை தவிர வந்து அரசாங்கத்தை சுற்றி அரசியல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி அதிகாலை வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 27ஆம் தேதி கார்த்தால ஒரு 3:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி கார்த்தால வரலும் 8ஆம் இடத்துக்கு போகிறார். சந்திராஷ்டம காலமாக இருக்குது. 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்துக்கு சற்று களங்கம் வரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால அது பேலன்ஸ் ஆகிடும். ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு
வாய்ப்புகள் இருக்காது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை தவிர 8ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால நல்ல யோகமான காலமாகவே இருக்கும். இருந்தாலும் யாருக்கும் முன்ஜாமீன் போடுறதோ, அதாவது அவங்களுக்குன்னு பரிந்து பேசுகிறதோ அது தேவையில்லாத விஷயம். தேவையற்ற, அதாவது வெளியூர் வெளிநாடு போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா ஒரு நாள் தள்ளி போகிறது, ஒரு 2 நாள் தள்ளி போகிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிற 29ஆம் தேதி கார்த்தாலிருந்து 31ஆம் தேதி மாலை ஒரு 7:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய 9ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 9ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி நீச்சம், 9ஆம் அதிபதி 12ல் மறைச்சு இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால பணவரவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் அதுவும் அந்த 2 நாட்கள், அதுக்கு பிறகு 31ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 7:30 மணிக்கு மேலே பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறதுனால தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். 11ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் இந்த கோல்ட் ஸ்மித்து, தங்க நகை செய்கிறவங்க, தங்க நகை விற்கிறவங்க, அதை தவிர இந்த டீம் கேப்டன் சொல்லக்கூடிய ஹெட் ஆஃப் த டீம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், ஹெச்ஆர் இன்சார்ஜ், அதை தவிர ஒரு ஆசிரியர், ப்ரொஃபஸர், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான காலம். அதாவது வாயில் பேச்சை வைத்து பிழைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், பாடல் பாடுபவர்கள், கவிதை எழுதுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. அதை தவிர தானியங்கள் விற்பனை செய்பவர்கள், அதை தவிர கடல் வாணிபம் செய்பவர்கள், அதற்கு பிறகு இந்த கடலில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை வைத்து பிழப்பு நடத்துகிறவர்கள், அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வாரம் மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரம். உடல் நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதை தவிர 7 சனி ஆரம்பித்ததுனால அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றதும், அதை தவிர ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு வர்றதும், விநாயகரை சேவிச்சுட்டு வர்றதும், சதுர்த்தி வேறு வருது, விநாயகரை போய் சேவிச்சுட்டு வர்றதும் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதை தவிர மூக்கு கடலை வாங்கி அங்கே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சுண்டல் இது பண்ணி தானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.